அவதார் 3 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $400 மில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3800 கோடி பார்த்தீங்கன்னா அதோட பட்ஜெட், அந்த படத்தோட பட்ஜெட்டுங்க. அந்த படத்தோட 3ஆவது நாள் கலெக்ஷன் மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 7 கோடி பார்த்தீங்கன்னா அந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 16 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 19 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகிருக்கு. அதில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 46 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 102 கோடி பார்த்தீங்கன்னா அவதார் 3 பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 2851 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. ஓவர்சீஸில் மட்டும் 2851 கோடி வந்து கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா அவதார் 3 பார்த்தீங்கன்னா 2954 க்ரோஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குங்க. அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3800 கோடி, ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2954 கோடி வந்து கலெக்ஷன் இருக்குது. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இன்னும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிவரும் நாட்களில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு சொல்லிவிட்டு.